இல்லை, பாஜகவிற்கு தெரிந்த சிறந்த ஜனநாயக வழிமுறை இதுதான். யார் கேள்வி கேட்டாலும் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லைனா அவங்க மீது வழக்கு போடுவது என்று வைத்து கொண்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய வழக்கமான அரசியல் வழியிலே அவர்கள் இன்றைக்கி நியாயமாக பாராளுமன்றத்திலே பாதுகாப்பு இல்லை. நேற்று நடந்த சம்பவத்தை பிஜேபியை பொறுத்தவரை அதை மிக சாதாரணமாக அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக கடந்து போக வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நேற்று நடந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு பிழை. இட்ஸ் அ வெரி சீரியஸ் பிரீச் அண்ட் லேப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அவங்க கையில் துப்பாக்கி கொண்டு வந்திருக்கலாம், இல்லைன்னா விஷப்புகை ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம், எதை வேணாலும் கொண்டு வந்திருக்கலாம். பாராளுமன்றம் பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமாக இருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக காட்டக்கூடிய ஒரு சம்பவம் தான் நேற்று நடந்த சம்பவம். அதை எல்லாருமே கடந்து போனோம், எதிர்கட்சிகள் அதை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது என்று பாஜக நினைக்கிறது. ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து பிரதமரோ இல்லைன்னா உள்துறை அமைச்சரோ ஏன் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பேற்க வேண்டிய ஸ்பீக்கர் கூட யாருமே இதுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்திலே அவங்கள கொண்டு நிறுத்துவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே ஹோம் மினிஸ்டர்கிட்டேருந்தோ பிரைம் மினிஸ்டர்கிட்டேருந்தோ இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்க பதில் சொல்ல வேண்டும், இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் கேள்வி எழுப்பும் பொழுது எதிர்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள். டெரிக் ஓப்ராயன் ராஜ்யசபாலையும் கிட்டத்தட்ட 13 பேர் 14 பேர் லோக்சபாலையும் நாங்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுறோம். ஆனால் அந்த 2 பேர் பாராளுமன்றத்திலே குதித்து அமளியில் ஈடுபட்ட 2 பேருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த பாஜக எம்பி அவையிலேயே இருக்கிறார். அவர் கூப்பிட்டு எந்த விசாரணையும் நடக்கவில்லை, கேள்வி கேட்கப்படவில்லை, ஒன்றுமே நடக்கலை. அவர் பாராளுமன்றத்தில் அவருக்கு சஸ்பென்ஷன் கிடையாது, அவர் அவையில் இருக்கார். இதுதான் இவங்களோட நியாயமா, இதுதான் ஜனநாயகமா அப்படிங்கிறது தான் எங்களுடைய மிகப்பெரிய கேள்வி. பாதுகாப்பு கேட்டால் அவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவையை நடத்துறதுக்கு திட்டமிட்டுருக்காங்களா? நிச்சயமாக அவங்களுக்கு தெரிந்த ஒரே வழி, யாராவது எதிரிகள் இருந்தால் அவங்கள எல்லாமே அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனோபாவம். அப்படி தான் விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட அந்த மசோதாக்களை எதிராக போராடி கொண்டு நாங்கள் வெளிநடப்பு செய்த நேரத்திலேயே லேபர் கோட் லாஸை கொண்டு பாஸ் பண்ணவங்க தான் இவங்க. அதனால் நிச்சயமாக எல்லாரையும் அவையிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணி நீக்கிட்டு அவையை நடத்தி நாங்கள் வெற்றிகரமாக முடித்து விட்டோம், பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க. அதுதான் அவங்க எந்த அளவுக்கு நியாயமாக சஸ்பெண்ட் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பார்த்திபன் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக எம்பி பார்த்திபன் அவர்கள் அவைக்கே இன்று வரவில்லை. அப்படிப்பட்ட ஒருவரை அமளியில் ஈடுபட்டார் என்று சஸ்பெண்ட் செய்கிறார்கள் என்றால் அவங்க எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு 10-15 பேரை சஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமே தவிர உண்மையிலேயே யார் மீது தவறு இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் எந்த கணக்கிலையும் எடுத்துக்கொள்ளவில்லை. கேள்வி கேட்பவர்களை சஸ்பெண்ட் பண்ண வேண்டும், அவ்வளவுதான். சஸ்பெண்ட் பண்ணலைன்னு பார்த்தா 14 பேரில் 13 பேரும் கேரளா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இதை எப்படி பார்த்து? இல்லை, அவங்களுக்கு பொதுவாகவே தென் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மீது ஒரு காழ்ப்புணர்வு வெறுப்பு இருக்க தானே செய்யும். அதனால் அதிகமாக எங்கள் மீது சஸ்பென்ஷன் ஆர்டர்ஸ் இது பண்ணால் கேள்வி கேட்பதற்கு இருக்கக்கூடியவர்கள் குறைந்து கொண்டே வருவார்கள் என்ற எண்ணம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அவங்க கால் வைக்க முடியாத இடம் தென்னிந்தியா தானே. நேற்றைக்கு இந்த சம்பவம் நடக்கும் போதும் உள்துறை அமைச்சரும் இல்லை, பிரதமரும் இல்லை ஹவுஸில். இன்னைக்கு அந்த சம்பவம் பெரிய உலக அளவில் ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட அந்த சம்பவம் முடிஞ்சிருக்கு. நீங்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு ஒரு பயத்தோடையே எம்பிக்கள் எல்லாருமே நாடாளுமன்றத்திற்கு மீண்டும் போயிருக்கீங்க. இந்த சம்பவம் நடந்த பிறகு கூட நேற்றைக்கு அவையில் இல்லாத பிரதமரோ அல்லது உள்துறை அமைச்சரோ இன்னைக்கு அவையில் எம்பிக்கள் அனைவரும் யாரும் பயப்பட வேணாம், தைரியமாக இருங்க, எல்லா பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு 2 பேருமே சொல்லலையே. இது எதை காட்டுகிறது? நேற்று இந்த சம்பவம் நடக்குது, அந்த புகை கூட பார்லிமெண்ட்லேருந்து சரியாக போகலை.
2 மணிக்கு மறுபடியும் பார்லிமெண்ட்டை நடத்த துவங்குகிறார்கள். அந்த நேரத்திலேயாவது பிரதமரோ இல்லைன்னா உள்துறை அமைச்சரோ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய எம்பிஸையாவது வந்து பார்த்துட்டு, ஏன்னா எம்பிக்கள் தான் வந்து அந்த 2 பேரையும் பிடிக்கிறாங்க, அவங்கள வந்து பார்த்துட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டாவது போயிருக்கலாம். எதை பற்றியும் கவலை இல்லாமல் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவே காட்டிக்கொள்ளாமல் அவையை நடத்த வேண்டும், ஒரு அந்த மசோதா மேலே இருக்கக்கூடிய அந்த விவாதத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிறார்கள் என்றால் இதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? சொல்லுங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளையே அவர்கள் அவமானப்படுத்தும் விதத்தில் இல்லையா? நிச்சயமாக வந்து எதை பற்றியும் கவலை கிடையாது. நான் எல்லாத்தையும் விட்டுருங்க. பிரதமர் வந்து பொதுவாக பிரதமர்கள் வந்து பார்லிமெண்ட்டில் முடிந்த அளவுக்கு இருப்பாங்க. திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் கொஸ்டின் ஆர் ஃபுல்லாக இருந்திருக்காங்க. பல நேரங்களில் வந்து பார்லிமெண்ட்டில் அவர் விவாதத்தின் போதெல்லாம் இருந்திருக்கிறார். அப்படி ஒரு பிரதமர் இருந்திருந்து அவர் அவையில் இருந்திருந்தால் இந்த நாட்டுடைய பிரதமருக்கே பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு நிலைதான் வந்திருக்கும். அப்போ இந்த பாஜக திரும்ப 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 சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மந்திரம், இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு நாங்கள் தான் காவலர்கள், நாங்கள் தான் இந்த நேஷ்னல் செக்யூரிட்டியை பற்றி கவலைப்படக்கூடியவர்கள், மற்றவர்கள் எல்லாம் அர்பன் நக்சல்ஸ், கேள்வி கேட்கக்கூடியவர்கள் எல்லாம் தேச துரோகிகள் என்று தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது யார் இந்த நாட்டின் பாதுகாப்பை இவ்வளவு சுலபமாக அடகு வைத்திருக்கக்கூடியவர்கள் யார், ஒரு கேள்விக்குறியாக கேளிக்கையாக மாற்றி இருக்கக்கூடியவர்கள் யார் என்ற கேள்விதான் மக்களுடைய மனதிலே எழுகிறது. இன்றைக்கு பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அவைக்கு வந்தாங்க? வரலை. நாங்கள் தொடர்ந்து வந்து வலியுறுத்தியும் வந்து ஸ்டேட்மெண்ட்டோ இல்லைன்னா அதை பற்றி விவாதத்திற்கோ அனுமதியும் வழங்கவில்லை. 2001 இதே பாராளுமன்றம் தாக்கப்பட்ட போது அப்போ வந்து அவைக்குள்ள வந்து பிரதமர் இருந்தார். சோனியா காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது உடனடியாக அவருக்கு ஃபோன் பண்ணி பேசினார். 2 பேருமே வந்து 2 பாதுகாப்பாக இருக்கிறீங்களா நீங்களாம் பரஸ்பரம் பேசிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ நேற்றைய தினம் அந்த நடந்த தாக்குதலின் போது ராகுல் காந்தி வந்து அவைக்குள்ளே இருக்காரு. அவர்கிட்ட வந்து பிரதமரோ அல்லது உள்துறை அமைச்சரோ யாரும் வந்து பேசினதாகவே தெரியவில்லை. ஸோ அன்னைக்கு இருந்த தலைவர்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற அந்த ஆட்சியாளர்களுக்கும் வித்தியாசத்தை இத்தனைக்கும் அந்த புகைக்கு பக்கத்திலேயே இருந்த எம்பிக்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குது, நல்லா இருக்காங்களா, அதை பற்றி கூட கவலை இல்லை. 1 மணி நேரத்தில் வந்து திருப்பி வந்து புகை கூட அங்கிருந்து சரியாக வெளியேறாத ஒரு சூழலிலே அவையை நடத்துகிறார்கள்னா மற்றவங்களுடைய உடல் நலத்தின் மீது என்ன அக்கறை இருக்கும்னு ராகுல் காந்தி அவர்கள் அவையிலே தான் இருந்தார். அவரும் வந்து அங்கே ஓடி வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு அவரும் வருகிறார். அப்படிப்பட்ட சூழலில் ஒரு தலைவர், ஒரு கட்சியுடைய முக்கியமான தலைவர்களில் ஒருவர் அந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறார்னா அவரை அழைத்து என்ன ஆச்சு, பாதுகாப்பாக இருக்கிறீங்களா, நீங்கள் பாதிக்கப்படவில்லையான்ற ஒரு அடிப்படையான ஒரு நாகரிகமான ஒரு விஷயத்தை கூட செய்ய முன்வராத ஒரு சூழ்நிலையை தான் இது நிஜமாக வருத்தமாக இருக்கிறது. இது அரசியலை தாண்டி ஒரு மனிதநேயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட வந்து இவர்களிடம் இல்லை என்று. உட்பட 15 எம்பிக்கள் சஸ்பென்ஷன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நானே வந்து ராஜ்யசபாவில் இருக்கிறப்ப எத்தனையோ முறை பிஜேபி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டிருக்கிறாங்க, பிளக்கார்ட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளவோ பேப்பர்ஸை கிழிச்சு போட்டிருக்காங்க. அப்பொழுதெல்லாம் வந்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணதும் இல்லை. இன்றைக்கி ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பொழுது சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன மாதிரி நியாயம் இது? அண்ட் யாரும் வந்து ஒன்றுமே பண்ணல. வந்து அந்த வெளில நின்றுட்டு நாங்கள் வந்து கேள்வி கேட்கிறோம். அப்போ பிரதமரோ இல்லைன்னா இவங்களோ வந்து பதில் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு கூட தயாராக இல்லை. அந்த எம்பி மீது நடவடிக்கை எடுக்கலை.